ஏடி கோகிலம்மா, பார்த்து போய் குடும்பத்தை நடத்தணும். அந்த தம்பி ஏதாவது கோவ குறைச்சல பேசினாலும் விட்டு கொடுத்து போகணும். சடி சடின்னு பைய தூக்கிட்டு ஓடி வரக்கூடாது. உனக்கே தெரியும், அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வசதியும் கிடையாது. உனக்கு வரதட்சணை போட்டு உன்னை வரும்போதெல்லாம் அனுப்புகிற அளவுக்கு நமக்கு ஒன்று கொட்டி எல்லாம் எதுவும் வச்சுக்கல. இந்த ஜென்மத்தில் நம்ம புண்ணியமோ தெரியல, எந்த சாமி புண்ணியமுன்னு தெரியல. அந்த தம்பி 2 லட்சம் கொடுத்து உன்னை வாழ வைக்கிது. எப்படியாவது நான் புரட்டி அந்த தம்பிக்கு அந்த கடன் அடைக்க பார்க்குறேன். நீ உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி இதுக்கு மேலே அம்மா கிட்ட கேட்டு வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை, உசிரை தவிரன்னு சொல்லு. ஊருக்கு பேர நேரத்தில் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கவ? அழுவாத அழுவாத. நான் என்னம்மா பண்ணுவேன்? அந்த மனுஷன் காசு கேட்டு ஒவ்வொரு நிமிஷமும் டார்ச்சர் பண்ணுறது நிம்மதியே இல்லைம்மா. ஒரு ரூபா சோறு தொண்டைக்குழியில் இறங்கும் போது கூட கேட்குறத கொடுக்க முடியல, திங்கிறது மட்டும் எப்படி இவ்வளோ தொண்டைக்குழியில் இறங்குது அப்படின்லாம் பேசுகிறாருமா. அதனால தான்மா நான் அப்படி பண்ண வேண்டியதா போச்சு. அழுவாதம்மா அழுவாத. அப்புறம் ஊரில் பார்க்குறவளுகெல்லாம் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவாளுங்க. என்ன புள்ள வந்து இருக்கு இப்பயே எல்லாரும் கேட்குறாங்க, என்னது குழந்தை பிள்ளைய விட்டுட்டு உங்கள் புள்ள வந்து இப்படி உக்காந்துருக்காளே, வரும்போது மாப்பிள்ளையும் வரல ஒன்றும் வரல, என்ன சண்டையா வம்பான்னு இப்பயே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னால் மாளலம்மா. நானே என்ன பண்ணுவேன்? நீயே சொல்லு. அடுத்த படுக்கையா கிடக்குற உங்க அப்பனை பாப்பனா இல்லை உனக்கு தேவையானது செய்வேனா? அம்மா இனிமே நான் அப்படிலாம் வரமாட்டேம்மா. இப்போ போகிறது தான், இனி சண்டை வம்பன வரமாட்டேன். அப்படி எதுவும் வந்தா நான் செத்த என் போனால் மட்டும்தாம்மா இங்கே வரும். உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேம்மா இனிமே. அத்தே அத்தே, என் புள்ள என்ன வார்த்தை சொல்லுது பாரு. ஐயோ, அப்படி பேசாதம்மா அப்படி பேசாதம்மா. நான் என்ன இந்த பக்கம் நீ வரக்கூடாது போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அந்த மனுஷனுக்கு நீ புரிய வைன்னு தாம்மா சொல்கிறேன் நம்ம குடும்ப கஷ்டத்தை. சரி விடுமா, நான் வாங்கிட்டு வந்து வரோம் அப்படின்னும் போது யாருன்னு வந்து என்ன பண்ணுறது? சரி கிளம்பும்போது இந்த உமா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவள் சரோசக்க தோட்டத்தில் வேலை செய்கிறேன்னா ஒரு வார்த்தை போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பிள்ளைகிட்ட சீக்கிரம் சொல்லிட்டு வா. அது இல்லாமல் பஸ் இது வந்துருச்சுன்னு வைக்க, அப்போ விட்டு விட்டா வம்பா போயிடும். அது இல்லாமல் 2 லட்சம் பணத்தை வேற எடுத்துக்கிட்டு போகிறேன். நேரங்களமாக வீடு போய் சேரணும். நானும் உங்கள் அப்பா என்ன நல்லா இருந்தாருன்னா கூட விட்டு நான் ஓடியாருவேன். அந்த மனுஷனும் உடம்பு செல்லாமல் கிடக்கிறதுனால உன்னை ஒத்தையில் அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் தான் போயிட்டு சொல்லிட்டு மட்டும் ஓடியாந்துடுறேன். சரிம்மா, இந்த பையன் மட்டும் வச்சுக்கோ. பெருசா ஓடியாரணும், ஓடிட்டு வா. என்னங்கம்மா பிள்ளைய வளர்த்து போற வீட்டுல நல்லா இருப்பான்னு நினைச்சா அவ தலையில எப்படி ஒரு விதி எழுதி இருக்கு பாரு. குரங்கு கையில பூ மாலை கிடைச்ச மாதிரி ஆயிப்போச்சு என் புள்ள வாழ்க்கை. அடுத்த சென்மோன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் ஆம்பளையாக தான் பிறக்கணும்ப்பா. என்ன வாழ்க்கடா இது! வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க தான் ஏதோ கொடுமைப்படுத்துவாங்க கிடுமைப்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க. சரி காதலிச்சு கல்யாணம் பண்ணாவது அவங்க நம்ம பேச்சை கேட்டு நம்மளுக்காக இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க அதுக்கும் மேலே இருக்காங்களே. ஐயோ, இவன் வீட்டுக்கு வேலைக்கு கூலி இல்லாத வேலைக்கறி ஆக்கி போட்டானே. துணி துவைச்சி எடுக்கிறதுக்குள்ள முதுகு வலி என்ன பின்னுது. பிறக்கும்போது புள்ள சுபப்பிரசமாக பிறந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. நம்ம நேரம் ஐயோ வலி தாங்க முடியாமல் முதுகில் ஊசியை குத்துனது அது அப்போ தெரியல. அந்த வலி இப்போ என்ன பின்னுது. ஒவ்வொரு நிமிஷமும் குனிஞ்சு நிமிர முடியல, அந்த வலி வலிக்குது. எங்கள் அம்மா அப்பயே சொன்னுச்சு, வேலை செய்டி மாசமாக இருக்கிற நேரத்தில் வேலை செஞ்சினாத்த சுப்ரசாமன்னு. கேட்டோமா, நமக்கு தலை சுற்றுது வாந்தி வருது, இதை பார்த்தாலே உடம்பு வேலை வெட்டி பார்க்க முடியாமல் ஆகிப்போச்சு. அதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறதா இருக்குது. ஐயோ, நம்ம துவைச்சி எடுத்தோம்னா அலசி போடுறதுக்காக ஆள் இருந்தால் பரவாயில்ல, அதுக்கும் வழி இல்லாமல். அதுலேயும் நம்மளால் ஒத்த பிள்ளைய பெற்றதுக்கே ஆயுசே போன அளவுக்கு என்ன வலிக்கும் வேதனையாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எப்படித்தான் 10, 14ன்னு பெற்று போட்டாங்களோ. ஐயோ அம்மா, இப்போல்லாம் நினச்சோம் அவ்வளோதான், படுத்தா எந்திரிக்க மாட்டேன் நான். செடியை நட்டு வைப்போன்னு பார்த்தா அவரும் அங்கிட்டு ஓடிட்டாரு. நமக்கு வேலையான வேலை.
அங்கே இருக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே நல்லா பனிக்கு அதுக்கும் நல்லா சில்லு சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே கருகி போயிடுவோம். இந்த பூச்செடி என்ன பண்ணும்? நட்டு வைப்போம். நானும் ஊருக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ரோஜா கன்று அந்த கன்று இந்த கன்றுன்னு எடுத்துகிட்டு வந்து தான் வைக்கிறேன். ஒன்றும் துளிர் விட மாட்டேங்குது. இதாவது நல்லா வளர்ந்துச்சுன்னா பரவாயில்ல. நல்லா வளர்ந்து வர நேரமாக பார்த்து யாராவது ஒருத்தர் ஆடை ஓட்டுறேன் மாடை ஓட்டுறேன்னு அப்படியே விட்டு போடுறாங்க. வந்து ஒரு மேய்ஞ்சி தள்ளிட்டு போயிடுதுங்க. அதுக்கப்புறம் செடி அவ்வளோதான். இல்லைன்னா தண்ணியே ஊற்றுறதில்ல. நம்மளா இருந்தால் பார்த்து ஊற்றுறது, இல்லைன்னா சோப்பு தண்ணியை ஊற்றுறேன் வடிச்ச கஞ்சியை ஊற்றுறேன்னு சொல்லி என் மாமியார் இந்த செடியையும் பொங்க வச்சிருந்து பண்ணுறது. இதையாவது நல்லபடியாக பாதுகாத்து வளர்த்துறணும்ப்பா. என்ன சத்தம்? ஐயோ, இவன் வேற அழுவுறானா? பிள்ளைய தொட்டியில் போட்டுட்டு இவன் எங்கிட்டு போய் தொலைஞ்சானு தெரியலையே. அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டு கிடக்குறான். அழுதுனா ஊரையே கூட்டி போடுவானே. அடியே மருமவளே, மருமவளே, எங்கிட்டு போவானே தெரியாது. மருமவளே, ஐயோ, புள்ள அழகு சத்தம் கூட கேட்காம என்ன வேலை வெட்டி முறிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குதே. அடியே மருமவளே, சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு. என்னது புள்ள அழகு சத்தம் கேட்குது, மாமியார் கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஐயோ புள்ள அழுகுறானா என்னன்னு தெரியலையே. புள்ள அழறது கூட கேட்காம என்ன வேலை பார்க்குறாவ? அடியே மருமவளே. அத்தி புள்ள அழுகுறானே. இந்த அம்மா வந்துட்டேயா, வந்துட்டு ரோ 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 ரோ. ஏண்டி புள்ள அழுவுறத கூட பார்க்காம உனக்கு என்ன வேலை வெட்டி முடிச்சுக்கிட்டு இருக்க வீட்டில்? ஆமாத்த, சும்மா தான் வெட்டி முறிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. தொட்டியில் போட்டால் பிள்ளைய பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறது இல்லையா? போய் உடனே கட்டையை சாச்சிருப்ப. ஆமாம், நான் கட்டையை சாச்சிருந்தேன். அதான் ஊரில் உள்ளவங்க வந்து துணியை துவைச்சு போட்டாங்க. ஏய் வாய்க்கு வாய் பேசாத, ஒழுங்கா பிள்ளைய பாரு. நானே புள்ளைய போட்டனே. கொஞ்சமாக இங்கே தானே படுத்திருக்கீங்க. புள்ள அழுத தொட்டியை ஆட்டி விடக்கூடாது. எல்லாரோட துணியும் தானே துவைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். வாயிருந்தா எங்கள் அப்பா வாழ சொன்னா வாயிலனா வரைச்சனா கதைத்தான். பிள்ளைய ஆட்டு. புள்ளைய பெற்று போடுங்க, நாங்கள் வளர்த்து போட்டுருவோம். நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. நாங்கள் இருக்கும்போதே வளர்த்துட்டோன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அப்படி இப்படின்னு சொல்கிறது தான். அதுக்கப்புறம் புள்ள அழுதா கூட எழுந்து ஆட்டக்கூட மாட்டாங்க. 1000 வார்த்தை சொல்லிடுவாங்க. அந்த காலத்தில் நாங்கள்லாம் பிள்ளைய எப்படி வளர்த்தோம் கிளத்தோம் அப்படின்னு. ஒரு பேர பிள்ளைய வளர்க்குறதுக்கு முடியல, இவங்க 100 பிள்ளை பெற்று வளர்த்தாங்களாம். என்ன பிள்ளைடி இந்த அங்கே கண்ணடி? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா. அம்மா வந்துட்டேன். புள்ள அழுகிய நிறுத்து, சும்மா கத்த விட்டுக்கிட்டு. இப்போ தானே தூக்கியிருக்கேன், கொஞ்சம் இருங்க. தூக்கிட்டு போ, சும்மா கத்த விட்டுக்கிட்டு. மனுஷன் தூங்க முடியல. ராத்திரி பகலாவும் தூங்க வேண்டியது, ஆனாலும் தூங்கலைன்னு. இதுவே எங்கள் அம்மாவா இருந்திருந்தா நீ உட்காந்து பிள்ளைய பார்த்துக்க, நான் போய் துணியை துவைச்சி போடுறேன்னு சொல்லணும். இது படுத்துக்கிட்டு பிள்ளைய கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு வேலைக்கு வணங்க மாட்டேங்குதே அம்மா. என்ன புள்ள வளர்த்துருக்காங்கன்னு தெரியலப்போ. எனக்கெல்லாம் இப்படி ஒரு புள்ள இருந்துச்சு, அவளைத்தான் குத்துன்னு குத்தி நம்பி விட்டுருப்பேன். மாமியார்னு ஒரு மட்டு மரியாதை கூட இல்லாமல் சும்மா மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இவ்வளோ சொல்லி என்ன பண்ணுறது? என் பையன் தான் தூக்கி தலைமாட்டிலெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். என் பொண்டாட்டியே இல்லாத மாதிரி ஊர்லேயே இல்லாததான் என் பொண்டாட்டின்னு. ராணி, என்னது இது? அவர் குரல் மாதிரி இருக்கு. அவர் வேலைக்கு போயிட்டாரு. வேற யார் வந்திருக்கா? ராணி, ஆத்தாடி நீங்களா? நான் தான். வேற யாரு? வேலை இருக்கு அப்படி இப்படி நீங்க இப்ப திடுத்துப்புன்னு ஒடியாந்துட்டீங்க. அது ஒன்றும் இல்லை, ஓனர் கடையை பார்த்துக்கிறேன்னாரு. அதுவும் இல்லாமல் வறுக்கீட்டி தூளெல்லாம் கொடுத்தோம்ல, அதனால சரி ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு வானாரு. அதான் ஓடியாந்தேன். வீட்டில் அம்மாலாம் இருக்காங்களா இல்லையா? ஐயோ, இந்நேரம்னு பார்த்தா அத்தையும் உமாவும் வேலைக்கு போயிருக்காங்களே. வேலைக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சா இவர் ஆடாடுன்னு ஆடிடுவாரே. யாரை கேட்டு போனாங்க வச்சாங்கன்னு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? அதுவாங்க, அத்தையும் உமாவும் இந்த கோகிலா வீட்டுக்கு போயிருக்காங்க. கோகிலா வீட்டுக்கா?
எதுக்கா? ஐயோ என்னத்த சொல்றது. அது ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு நேரமே போகலையா, அதான் சரி போயிட்டு வரேன்னாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சேன். சரி சரி, நல்ல வேலை தான் பண்ணியிருக்க. திரும்ப. அடியாத்தி, ராத்திரி நேரத்தில் தான் யார் இல்லாமல் பூ வாங்கிட்டு வந்துவீங்க. இது என்ன புதுசாக பூ வாங்கிட்டு வர்றது பகல் நேரத்தில்? ஒண்ணுல டீ கடையில டீ ஆத்திக்கிட்டு இருந்தேன். இந்த பயலுக எல்லாரும் ரோசா பூ வேணும், மல்லிப்பூ வேணும், டைரி மில்க் வேணும்னு அவ்வளோ கூட்டம் மொய்யும் முச்சம் எடுத்துட்டாங்க அந்த பூ கடையில. நானும் என்ன ஏதுன்னு கேட்டேன். அது என்னமோ காதோளர் தினமாமே. காதோளர் தினம் இல்லை, காதலர் தினம். அது என்னவோ அதுக்கு ஏதோ விரும்புறவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களாமே. அதான் சரினா உனக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்குமேனு வாங்கிட்டு ஓடியாந்தேன். அத்தாடி, புள்ள இல்லாத வீட்டில் கிளம்பி துள்ளி குதிச்சானான்ற கதை தான் போங்க. பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சாச்சு, வீட்டில் யாரும் இல்லை. இப்போதான் மல்லிகைப்பூ எடுத்துட்டு போங்க அங்கிட்டு. ஆசையா உனக்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்படி விரட்டுறவ. அட கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? இப்போதான் என்ன நம்ம சின்ன நொட்டையா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்கே வரு, சின்ன பிள்ளைங்க தான் காதலிக்கும், இல்லை பெரியவங்களா காதலிக்க கூடாதுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? சின்ன வயசுல வரதெல்லாம் அது என்னமோ அட்டாக்ஷனாமே. அது அட்டாக்ஷன் இல்லை, அட்ராக்ஷன். அது என்ன கன்றாவியோ, அது என்னமோ ஈர்ப்பாம்ல, அது உண்மையான காதல் இல்லையாமா. இந்த வயசான காலத்துல வர்றதுதான் உண்மையானதாமா. அதான் சரி என் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்போமேன்னு வாங்கிட்டு வந்தேன். ஐயோ ஆண்டவனை, யாராவது பார்த்தா எதுவும் நினைப்பாங்கங்க, எடுத்துட்டு போங்கங்க. அடியே, ஊர்ல உள்ளவங்க பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தா தாண்டி தப்பு, கட்டுன பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தா எவன் என்னத்த சொல்ல போறான்? முதல்ல நீ திரும்பு. ஐயோ போங்க அங்கிட்டு. பாரு, பிச்சு போடுவேன் பாத்துக்க. திரும்புன்னு திரும்பு. ஐயோ நான் அப்புறமேட்டுக்கு வச்சுக்கிறேன், வச்சுட்டு போங்க. யாரு திரும்புன்னு? ஐயோ உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, போங்க. ஆத்தாடி, தென்னை மரத்துல தேங்காயே இல்ல போல இருக்கே. சொன்னா கேட்டாதானே, சின்ன பொண்ணு பார்த்துட்டா போல இருக்கே. ஆமாம்மா, தென்னை மரத்தில் தேங்காய் இருக்காது, மாங்காய் தான் இருக்கும். சின்ன பொண்ணு, எப்பமா வந்த? எங்கள் அக்கா காதில் நீங்கள் பூ சுத்துனீங்கல்ல, அப்பயே வந்துட்டேமாம்மா. சின்ன பொண்ணு? ஏகோய், நான் என்ன சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சதுனால நான் என்ன சின்ன பொண்ணா? எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் வந்தேன். என்ன மாமனுக்கு ஆசை இன்னும் குறையல போல இருக்கே. என்ன மாம்சு, ஓவர பொங்குறிய போலைய பாசத்தில்? அக்கா கிட்டேருந்து எதுவும் காரியம் ஆகணுமா? ஏகோய், மாமன் காதில் பூ சுத்தும் போது நீ உஷாராயிக்கணும். மாமன் பூ கொடுக்குறாருன்னு சொல்லி நீ கவுந்துராத. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. ஐயோ எம்மாடி, அந்த மாதிரிலாம் நமக்கு அது அளவுக்கு விவரம் தெரியாதுமா. ஆமாம், உங்களுக்கு விவரம் தெரியாதுதான். என்ன மாம்சு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, என்னக்கா என்ன விசேஷம்? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, இன்னைக்கு எல்லாமே காதலர் தினமாம்ல, அதான் எனக்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தாரு. ஓஹோ, காதோளர் தினம் கொண்டாடுறீங்க, காதோளர் தினம். எங்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. ஏண்டி, நீங்கள்லாம் விரும்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க, உங்களுக்கெல்லாம் இந்நேரத்துக்கு என் கொழுந்தே அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. நீ எல்லாம் ஓவரா பேசுற. எனக்கு என்ன இத்தனை ஒன்று மல்லிப்பூ தானே வாங்கி கொடுத்தாரு. ஆமாம், காதலிச்சு கல்யாணம் பண்ணினது தான் மிச்சம். அவர் கிஃப்ட் கொடுத்த கிஃப்ட் தான் இங்கே தொங்கிட்டு இருக்கு, பார்த்தா தெரியலையா? ஏன் அப்படி சொல்றவ? அட போக்கா, காதலிச்சு கல்யாணம் பண்ணான்னு தான் பேரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கிஃப்டா வாங்கி கொடுப்பேன் இந்த ஆளுக்கு. இந்த ஆள் ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டான், மலை மாடு மாதிரி. சரி கல்யாணத்துக்கு அப்புறமாவது வாங்கி எனக்கு அப்படியே நிறச்சி தள்ளுவார் அப்படின்னு நினச்சேன். இந்த வயிற்ற நிரப்பி தள்ளினது தான் மிச்சம். மாம்சு கூட உனக்கு 15 வருஷம் ஆகி இப்போ வரைக்கும் பாசம் குறையாமல் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் ஞாபகம் வச்சு இந்த காலையிலேருந்து நான் அத்தனை தடவை சொல்லிட்டேன், இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டேப்லர் பின்னு கூட வாங்கிட்டு வந்து கொடுக்கல. ரொம்ப தான் என் கொழுந்தனை ஓட்டுற. அவரு நீ கோடு கிழிச்சா தாண்ட மாட்டாரு. அட போக்கா, நீ என்னாடி கோடு போடுறது, நான் என்னாடி தாண்டதுன்ட்டு அப்படியே குதிச்சுட்டு போவாரு. அது சரி, என்ன சல்லுன்னு நனைஞ்சு போய் கிடக்குற, அதோட பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கவ, துணியை மாற்ற மாட்டியா? ஈரத்தோட இருந்தா உடம்புக்கு சேராம போயிடும். கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடி? இன்னும் சின்ன குழந்தையா நீ? இது கூடவா தெரியாது? கையை காலை இழுத்து பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றது? பச்சை உடம்புக்காரி வேற. ஆமாம், பச்சை உடம்புக்காரி புழு உடம்புக்காரின்னு நீ மட்டும்தாக்கா சொல்கிற. மாமியாரும் இருக்கே, அது வாயிலேருந்து ஒரு நாள் வந்தது கிடையாது. இப்போ கூட பாரு, இந்த ஊறுபட்ட துணி சேர்ந்து போச்சு, துவைச்சி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. இந்த இவன் பாட்டுக்கு தொட்டியில் போட்டு ஆட்டி விட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் தூங்குற நேரத்தில் அந்த கேப்பில் போய் துணியை துவைச்சி விட்டு ஓடியாந்துருவோன்னு அதுக்குள்ளே அழ ஆரம்பிச்சிட்டான். அதை எந்திரிச்சு ஆட்ட கூட இல்லை, படுத்துக்கிட்டே மருமவளே வந்து புள்ளையா தூக்குன்னு இந்தா தூக்கிட்டு வந்து இந்தா தூங்க வச்சிருக்கேன். ஏண்டி அப்படியே இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல,
இன்னைக்கு வீட்டில் அத்தையும் இல்லை, நான் வந்து துணியை துவைச்சு கொடுத்துருப்பேன்ல. ஏக்கா நீ ஏன் எத்தனை தடவை வந்து துணியை துவைச்சு கொடுத்துட்டு போவ? நீயும் ஊர்லேருந்து வந்திருக்க, சும்மா உங்ககிட்ட அதை செய் இதை செய்ன்னு சொல்ல முடியுமா? இதில் என்ன இருக்குது? ஒரே குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்கோம், ஒருத்திக்கு ஒருத்தி ஒத்தாசை பண்ணிக்கிறது இல்லையே. நம்ம எல்லாரும் சின்னஞ்சிறுசுங்க, ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் பயந்து பயந்து பேசுறதா இருக்கு. இவங்க 2 பேரும் இந்நேரத்துக்கு ஒற்றுமையாக இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் ஒன்று மணி ஒரே இடத்துல ஆக்கி தின்னுபிட்டு சம்முன்னு இருந்திருக்கலாம். என்ன பண்ணுறது? சொத்தை பிரித்தாலே குடும்பம் பிரிஞ்சிடும்ன்றது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. குடும்பம் பிரிஞ்சா கூட பிரச்சனை இல்லைக்கா, ஆனால் அந்த போருக்கும் வாருக்கும் முக்கிய காரணம் பாரு நம்ம வீட்டில் இருக்க கிழவிங்க தான். இதுக்கு 2 என்னைக்கு தூக்குறோமோ அன்னைக்கு தாக்கா நமக்கு விடிவு காலம். ஐயோ ஆமா, இவங்க கொடுக்குற 350 ரூபாய்க்கு நாக்கு தள்ளிரும் போல இருக்கே. ஏம்மா 2 வாக்கா கூட இன்னும் முடிக்கல, அதுக்குள்ள ஐயோ எம்மான்னு எத்தனை தடவை நீ பெருமூச்சு வாங்கிட்டு இருக்க பாரு. உமா குந்தாணி வந்துட்டாளா? அவ்வளோதான் இனி. இவ ஒருப்பட்டே ஒரு வேலை வெட்டி பார்த்தாலும் இவ விட மாட்டேங்கிறாளே. சுத்தி 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 இல்ல நாலா பக்கமும் வாரா. ஏ வாடி, எங்கடி அவ்வளோ நேரம் வீட்டில் இருந்தேன், ஆளையும் காணா ஒன்னையும் காணா. ஊருக்கு கிளம்பிட்டேன்டி, அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவேன்னு வந்தேன். கிளம்பிட்டியா? சரி சரி, போய் பொழப்ப பாரு பொழப்ப பாரு. இங்கிட்டு உக்காந்துக்கிட்டு வெட்டி நாய் அடிச்சுக்கிட்டு ஊர் முழுக்க ஊர் பழனி பேசிக்கிட்டு இருந்தா பொழப்ப அவ்வளோத்தான். போய் குடும்பத்தை பாருங்க, புள்ள குட்டிய பாருங்க. நல்ல நாள் பெரிய நாள்னா குடும்பத்தோட வாங்க, ஆக்கி நல்லா சாப்பிட்டு போங்க. ஏமா புள்ள ஊருக்கு போகிறேன்றேன், ஒரு வாரத்தை இருந்துட்டு போகலாம்ல அப்படின்றது வாயில் வரல. எப்படா அனுப்பலான்னு தான் குறிக்கோளாக இருக்கீங்க எல்லா பெத்தவங்களும். அப்புறம் என்ன ரெடி பண்ணுறது? புகுந்த வீட்டில் வேலை செய்ய பயந்துக்கிட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கெல்லாம் நாங்கள் வடிச்சு கட்டிட்டு உக்காந்துருக்கணும். ருசி கண்ட பூனை போவோமா? சுற்றி சுற்றியில் வரும். சரிடி உமா, கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன், போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் சரியா? ஆமாம், போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு தான் சொல்லுவேன். ஃபோனும் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்கே வந்தால் மட்டும்தான் உமா உமான்னு சுற்றி சுற்றி வருவேன். ஆமாம், போனால் அவள் குடும்பத்தை பார்ப்பால, இல்லை வாங்கிட்ட போன்னு பேசிக்கிட்டு இருப்பாளா? இங்கே பாரு, போனோமா குடும்பத்தை பார்த்தோமா, பிள்ளை குட்டிங்களுக்கு ஏதாவது ஒன்று சேர்த்தோமா, வேலை வெட்டிக்கு பாய் கையில் ஒரு 10 சேர்த்துக்க. அடுத்தவங்களை நம்பி என்னைக்கும் பொழப்பு பழைக்காத. பொம்பளை பிள்ளைங்க கையில் 10 காசு இருந்தால் தான் காலத்துக்கு நம்ம ஆம்பளைங்களை எதிர்பார்க்காம இருக்க முடியும். நீ பாட்டுக்கு அவர் சம்பாதிச்சு போடுன்னு உக்காந்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் 2 பேரும் கஷ்டம் போது விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். கொரோனா காலத்தில் பார்த்தீங்களே, காசு இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி ஆகி போயிடும். காத்துள்ள போதே தூத்திக்கணும், வயசு இருக்கும் போதே சம்பாரிச்சு சேர்த்துக்கணும். அதை விட்டுப்பட்டு ஊதாரித்தனம் பண்ணணும்னா அப்புறம் வயசான காலத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு திரியணும். எப்படிம்மா உங்களை மாதிரியா? உனக்கு சொன்ன பாரு, என்னைய சொல்லணும்டி, என்னைய சொல்லணும். நாங்கள் உங்களை மாதிரி இருந்துபிட்டு தான் இப்போ கஷ்டப்படுறோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். சரிடி, அப்போ எப்போ வருவ? திருவிழாக்கு வந்துடுவியா? அது எப்படின்னு தெரியலடி, என்னான்னு பார்த்துட்டு வரேன். அப்படி இல்லைண்ணா உன் கல்யாணம் எப்போன்னு சொல்லு, அப்போ வந்துடுறேன். ஏண்டி ஏண்டி ஏன் என் உயிர் எடுக்கலைன்னா உனக்கெல்லாம் தூக்கம் வராதா? அதுதானே, கல்யாணம் பண்ணிக்கன்னா உயிர் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அவகிட்ட எல்லாம் போய் பேச முடியுமாமா? நீ நல்லபடியாக போயிட்டு வா, புருஷன் பிள்ளைங்கள எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வா திருவிழாவுக்கு. நாங்கெல்லாம் ஃபோன் பண்ணுறோம். உடம்ப பார்த்துக்க, நல்லா சாப்பிட்டு வச்சு இரு. சும்மா இங்கே ஊரை சுற்றுற மாதிரி அங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. புகுந்த வீட்டில் பொறுப்போடு இருக்கணும். சரிங்கம்மா. நாளைக்கு தான் நீ கிளம்புறேன்னு வச்சோன்னேன், இல்லைன்னா கூட ஏதாவது செஞ்சாவது கொடுத்து விட்ருப்பேன். பக்கத்தில் இருக்கும்போது கரிச்சு கொட்ட வேண்டியது, ஊருக்கு கிளம்பும்போது தான் அதை செஞ்சு கொடுக்குறேன் இதை செஞ்சு கொடுக்குறேன்னு வேண்டியது. என்ன காட்டுறாங்க. சரிம்மா, நீங்களும் உடம்பு பார்த்துக்கங்கம்மா. விசேஷம்லாம் இருந்துச்சுன்னா சொல்கிறேன், நீங்களும் ஊருக்கெல்லாம் வாங்கம்மா. சரிம்மா சரிம்மா. உங்கள் அம்மா தான் அழுதுகிட்டு கிடப்பா, புள்ள வரலன்னு. அடிக்கடி உங்கள் அம்மாவுக்கு போனை போட்டு பேசிக்க. சரிங்கம்மா. சரி, பஸ்ஸுக்கு மணி ஆகி போச்சு, நான் வாரேன். இருடி, நானும் வந்து உன்னை பஸ் ஏற்றி விட்றேன். எடு தொடப்ப கட்டைய, வேலை வெட்டி பார்க்கறதுனால வலிக்குமே. எப்படா ஓடுவோன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பிய? ஒழுங்கா வேலையை பாரு, வந்தவளுக்கு போக தெரியும். ஏதாவது ஒன்று பண்ணி ஓடிடலான்னு பார்த்தா விட்டுத்தா உஷாராயிருது. என்னடா இது, ஃபேக்ட்ரி வேற 2 நாள் லீவ் விட்டாங்க. என்ன பண்ணுறது? வீட்லேயும் இருக்கிறதுக்கு சலுப்பாக கிடக்கும். என் பொண்டாட்டி கேரி வேற அதை இதுன்னு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு நம்மளை வம்பிழுத்துட்டு கிடப்பா. பேசாட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு எதுவும் போயிட்டு வருவோமா? அதுதான் சரி. 2 நாளைக்கு ஊரை பக்கம் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும்.
அவங்க கூடயும் போய் இருந்துட்டு வந்த மாதிரி இருக்கும். எப்படியும் ஊருக்கு போகிறோன்னு சொன்னால் விட மாட்டா. எதையாவது ஒரு பிட்டை போட்டு விட்டு தான் போகணும். ஏன்னா இப்போ தானே அவங்க வந்துட்டு போனாங்க. அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம், எதுக்கு போகணும், ஏன் எதுக்குன்னு கேட்டு நம்மளை நோண்டி நுங்கு எடுத்துருவா. எதையாவது பொய்ய சொல்லிவிட்டு போயிட்டு வர வேண்டித்தான்.